இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து அரக்கோணத்து திருவிழாவுக்கு குப்பமா கூட போயிட்டு வரேன். என்ன தகையில நெருப்பு சுட்டுடுச்சு. சுட்ட புண்ணை பத்தி கூட நான் கவலைப்படல, கட்டின புண்டாட்டி பத்தி தான் நான் கவலைப்படுறேன். நீங்க கவலைப்படும்படியா நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. இந்த நேரத்தில் நீ ஊர் சுத்தி வரத பார்த்தா ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அத்தா நீங்க என்ன சொன்னீங்க? நடத்த கெட்டதான் ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்றேன். அத்தா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படணும் இல்லையோ, என் மானோ மரியாதையை காப்பாத்தணும்னா இனிமே என்ன கேட்காம நீ வெளியே போக கூடாது. நான் சுதந்திர பறவை, என் இஷ்டத்துக்கு ஆடி பாடி தெரிஞ்சவன். எங்க அப்பா கூட என்ன கண்டிச்சது இல்ல. ஆனா நீங்க உன் புருஷன்டி, நீ விரும்பி ஏத்துக்கிட்ட கணவன். பொய்யால வாழ்ந்தவங்க சரித்திரம் நல்லா இருக்காது. ஒரு நல்ல உள்ளத்தை ஏமாத்தினா அது கடவுளையே ஏமாத்தின மாதிரி. இனிமே என்னை எதிர்த்து நின்று பேசாத, மரியாதையா உள்ள போ. போடி. எங்க போற? பகல்ல வெளியே போன கூட எங்க போறேன்னு கேக்குறீங்களே. எப்ப போனாலும் கேட்பேன். எங்க போற? அரக்கோணம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அந்த ஃப்ரெண்டு ஆனா பொண்ணா? ஏன் பொண்ணுதான். நீ எங்க போற எங்க வரங்கிறதெல்லாம் அருணகிரி பிரிண்டஸ்ல அச்சி கோக்குறவங்க பேசிக்கிறாங்க. ஒரு எழுத்தாளனை குலகாரன் ஆக்கிடாத. பேனா பிடிக்கிற கையால பேனா கத்தி பிடிக்க வைக்காத. மரியாதையா சொல்றேன், உள்ள போ. போகலன்னா போடி உள்ள. நான் தான் உன்னை கட்டிக்கிட்டே தவிர நீ என்ன கட்டிக்கல. நான் இஷ்டப்படிதான் நடப்பேன். சுகுணா. ஹலோ சுகுணா, கம் சிட் டவுன், உட்காரு. இப்பதான் நான் உன் லிப்பை டச் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் போட்டோல. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கேன்னு? ஆல்பர்ட், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆல்பர்ட், நம்ம 2 பேரோட உறவும் என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அவர் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. இனிமே அவரோட வாழ்றது இல்லைங்கிற முடிவோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சுகுணா, என்ன காரியம் செஞ்சுட்ட? இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வந்துட்டியே, இப்ப நீ என்ன செய்ய போற? இனிமே நான் உங்க கூட வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். வந்து அப்படின்னா இந்த ஊரை விட்டுட்டு மெட்ராஸ் போயிடும். ஆல்பர்ட். சுகுணா, மெட்ராஸுக்கு? சுகுணா, திடீர்னு மெட்ராஸுக்கு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அங்க மாசம் எப்படியாவது 1000 ரூபாய் செலவாகும். இங்க கிடைச்சது வச்சுக்கிட்டு ஏதோ கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி? அங்க பிசினஸ் பிக்கப் ஆறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான்... ஆல்பர்ட், என்கிட்ட 10,000 நகை இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். சுகுணா, ஆல்பர்ட், வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன். இல்லைன்னா... சுகுணா, சுகுணா, இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறோம். ஹாப்பி? ஏண்டா முருகா, என்னன்னா சுகுணா பொண்ணு அந்த போட்டோக்காரனோட ஓடி போயிட்டாலாமே. அப்படியா? அடியே குப்பு, என்னடி அந்த விஸ்வம் பொண்டாட்டி இப்பேற்பட்ட மோசக்காரியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடி. நான் கூட நினைக்கவே இல்லடி. ஏமா, நீ சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நேற்று தாமா வந்தேன். என் மாமா சௌக்கியமா இருக்காரா? அதையாமா கேக்குற? அந்த பொண்ணு சுகுணா ஒரு போட்டோக்காரன் கூட ஓடிட்டா. அந்த அவமானம் தாழ முடியாம உன் மாமன் விஸ்வம் ஊரை விட்டே போயிட்டாமா. இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. அப்படியா? இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது அவன் தலையெழுத்துமா, அதை நாம மாத்த முடியுமா? ஆல்பர்ட், ஆல்பர்ட். யாரு? நான் ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு, அவரை பார்க்கணும். அப்படியா? உள்ள வாங்க. ஆல்பர்ட் இல்லையா? அவர் ஒரு ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். தொழிலாம் எப்படி நடக்குது? அவருக்கு இங்க இன்னும் பிசினஸ் பிக்கப் ஆகல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என் மக போட்டோவை ஆல்பர்ட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இருக்கிறது அவ ஒருத்தி தான். என்னையும் என் மகனையும் விட்டுட்டு என் ஒய்ஃபு போயிட்டா. உங்க வயசு இல்லையா? இல்ல. ஆமா, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. 10,000 ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துறேன். அப்புறம் நீ கவலையே இல்லாம இருக்கலாம் இல்லையா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு சுதோரன். உங்க சுகுணா. வெரி நைஸ். அப்ப நான் நாளைக்கு வர்றேன். கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன்.
இவ ஒரு மாதிரி ஆச்சே. உங்களுக்கு வயசு இல்லையா? இல்ல. ஆமா, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. 10,000 ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு சுடியை வச்சு கொடுத்துறேன். அப்புறம் நீ கவலையே இல்லாம இருக்கலாம் இல்லையா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் நாளைக்கு வர்றேன். கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆல்பர்ட், கட்டின புருஷனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்தவ உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம்?